start. Hello. 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 Okay. So hello all. So good evening. So okay. Yes. So நேத்து பாத்தீங்கன்னா நம்ம half of the units and dimensions start பண்ணிருக்கோம். Okay, இந்த units and dimensionல பாத்தீங்கன்னா one I mean 25% 25-30% வந்துட்டு முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பேலன்ஸ் வாட் இஸ் யூனிட், வாட் இஸ் டைமென்ஷன், ஃபார்முலாஸ் டெரைவ் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி வந்துட்டு டைமென்ஷன் ஃபார்ம் ஆகுது, யாருக்கெல்லாம் டைமென்ஷன் லெஸ்ஸாக இருக்கும், அதெல்லாமே நான் சால்வ் பண்ணியே நேற்று உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் என்ன இருக்கு. ஓகே, ஸோ அந்த யூசஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த யூசஸை வந்துட்டு டிரைவ் பண்ணுறதுக்கு ஐ மீன் எலாபரேட் பண்ணி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கம்மிங் டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு யூசஸ் பார்த்தோம். என்ன யூசஸ் பார்த்தோம்? கன்வர்ஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் நம்ம தானே. ஸோ ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் நேற்று சால்வ் பண்ணியிருக்கேன். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு LHS ஈக்குவல் டு RHS, அதை வச்சு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேற்று நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அந்த கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ கரெக்ட்னஸ் ஆஃப் அ கிவன் பிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு யூசஸ் தான் வந்துட்டு பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி? ஹோமோனா யூ நோ தட் இஸ் சேம், ஆமா தானே. ஸோ ஹோமோஜெனிட்டின்றது நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் சேம், ரைட். ஸோ இது என்னன்னு சொல்ல வராங்க அப்படின்னா, சேம் டைமென்ஷன் is used when it is added when okay, so same dimension is used when we subtract or add. Okay, so same dimension can be used add or subtract. Okay, so நம்ம ரெண்டு சேம் டைமென்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா either I can add or subtract. இதே டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ன்றது டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் is used. Okay, so is used when we divide, when we multiply or divide. என்னது மேம் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு 40 வெலாசிட்டி 40 மீட்டர் per செகண்ட் எடுக்கிறேன். ஓகே, ஆர் ஐ ஆம் டேக்கிங் எனி ஃபோர்ஸ். இப்போ ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு யூனிட் தெரியும், தட் இஸ் நியூட்டன். நம்ம தானே ஃபோர்ஸோட யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன். இப்போ நான் என்ன பண்றேன், 1 நியூட்டன் எடுக்கிறேன். ஓகே, இட் இஸ் அன் யூனிட், நம்ம தானே. இப்போ இன்னொரு யூனிட்டை நான் இன்னொன்னு ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு 2 மீட்டர் per செகண்ட் கொடுக்குறேன். இது பாருங்க, ரெண்டுமே பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் யூனிட்ஸ், ஆமா தானே. நியூட்டன் இருக்கு, மீட்டர் per செகண்ட் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ நம்ம இதை ஆட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ இதை நான் நியூட்டன் எடுக்கிறேன் அப்படின்னா, சிமிலர்லி ஐ ஷுட் டேக் 1 நியூட்டன் எடுக்கிறேன்னா, அப்போ நான் இன்னொன்னு என்ன எடுக்கிறேன், 2 நியூட்டனா தான் நான் எடுக்கணும். அப்போதான் நான் எனக்கு என்ன ஆகும், அடிஷன் பாசிபிள். அப்போ 2 டைமென்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா இட் கேன் பி ஆடட். ஓகே, சேம் டைமென்ஷனா திஸ் இஸ், இதுதான் நம்ம சேம் டைமென்ஷன்ஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகலாம், add, we can add or subtract. இதே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ f/a. ஓகே, இப்போ இதுல பாருங்க டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இஃப் ஐ எம் ஹேவிங் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன், இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ல பாசிபிள். இதே AT, இது கூட பாருங்க a into t. இப்போ இது மல்டிப்ளிகேட் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன், ஆக்சலரேஷன் டைம் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா வேற டைமென்ஷன் இருக்கு. பட் when it is multiplying we can use. மல்டிப்ளை இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆனா இதே அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் இருக்கும்போது we should use same dimension. ஓகே, இப்போ வெலாசிட்டி எடுக்கிறேன் அப்படின்னா
then it should be velocity only. Velocity மட்டும் தான் எடுக்கணும். ஓகே, வெலாசிட்டி அப்படின்னா வெலாசிட்டி மட்டும் தான் எடுக்கணும், அந்த டைமென்ஷன் தான் நான் எடுக்கணும். இதே நான் வந்துட்டு நியூட்டன் ஃபோர்ஸ் எடுக்கணும், ஃபோர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். அந்த மாதிரி சேம் டைமென்ஷன் should be added. டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கேன் பி எய்தர் டிவைட் ஆர் சப்ட்ராக்ஷன், ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. ஹோமோஜெனிட்டினா சேம், தட் இஸ் சேம். இந்த ரூல் பாத்தீங்கன்னா எதுக்கு அப்ளிகபிள், டு see the correctness of a physical quantity, கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் எப்படி இது வந்துட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ ஹவ் காட் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள், அதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, சால்வ் பண்ணிட்டு பார்க்கலாம் இது எப்படி வந்து கரெக்ட்னஸ் ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல் ஒபே பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா v is equal to u plus at, right? So v is equal to u plus at. We know the what is v? V is nothing but velocity. ஆமா தானே, velocity நமக்கு தெரியும். ஆல்ரெடி நேத்து கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா வெலாசிட்டியோட டைமென்ஷன் எப்படி பண்ணணும்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நான் ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் நான் போடுறேன், மற்றது எல்லாமே நான் டைரக்டா பண்ணிடுவேன். ஓகே, வெலாசிட்டி, வாட் இஸ் வெலாசிட்டி? சோ v is equal to வெலாசிட்டின்றது சேஞ்ச் இன் சாரி ஓகே, சோ வெலாசிட்டின்றது நம்ம என்ன பண்ணலாம், மீட்டர் பர் செகண்ட் எடுக்கலாமா? டைரக்டா எழுதுறேன். சோ மீட்டர் பர் செகண்ட், அப்போ மீட்டர்ன்றது L T minus 1. Can I take directly? Okay, நான் டைரக்டா எடுக்கலாமா? So what is velocity? வெலாசிட்டிக்கு என்ன யூனிட் வரும், மீட்டர் பர் செகண்ட். சோ டைரக்டா நான் என்ன பண்றேன், அதோட டைமென்ஷன் எழுதிடுறேன். அதே மாதிரி ஆக்சலரேஷன், வாட் இஸ் ஆக்சலரேஷன்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். அப்ப சேஞ்ச் இன் வெலாசிட்டி பாத்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் டிவைட் பை செகண்ட், அப்போ m by s ஸ்கொயர். டைரக்டா பண்ணவா? சோ L T minus 2. மேல எப்பவுமே டினோமினேட்டர்ல டைமென்ஷன்ஸ் எழுதக்கூடாது, ஆல்வேஸ் இட் ஷுட் பி நியூமரேட்டர். சோ நான் என்ன பண்றேன், மேல எடுத்துட்டு போகும்போது சைன் சேஞ்ச் ஆகும் ஆப்வியஸ்லி. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்போ v is equal to u plus at செக் பண்ணி பார்க்கலாமா? சோ v க்கு என்னமா வந்துச்சு, சோ v will be L T minus 1. u க்கு என்ன வருது, சோ u is also a velocity. ஆமா தானே, சோ u is also a velocity. அப்போ L T minus 1. okay, plus acceleration என்ன வருது, so acceleration will be L T minus 2. okay, so then comes to t. so t inறது it is a normal t, right? So this is a normal t. okay, so this is a normal t. okay, so இது வந்து normal t. இப்போ நீங்க இத சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது L T minus 1 is equal to L T minus 1. இங்க பாருங்க t t இங்க 1 இருக்கு, இங்க minus 1, அப்போ minus 1 எடுத்துக்கலாமா? so plus L T minus 1. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இது என்னது மேம், இது ரெண்டுமே மறுபடியும் ஆட் பண்ணனும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா LHS equal to RHS சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்றோம். இப்போ LHS இருக்கு, இப்போ RHS பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ நான் என்ன சொன்னேன், சேம் டைமென்ஷனா இருக்கிறது அடிஷனும் சப்ட்ராக்டும் பண்ணலாம். இப்போ இங்க ரெண்டுமே சேம், ஆப்வியஸ்லி இது என்ன வரும், LT minus 1 தான், ரெண்டுக்குமே சேம் தான். அப்போ LHS is equal to RHS. So hence it is proved that it is dimensionally correct. இத நம்ம என்ன சொல்லலாம், it is dimensionally correct. It is dimensionally correct. yes, so நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஃபார்முலாவை டைரக்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எப்படி மேத்ஸ்ல LHS தியரம்ல LHS minus RHS பண்ணுவோம்ல, அதே சேம் தான். நம்ம டைமென்ஷன் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மெயின் டைமென்ஷன் தான். இந்த மாதிரி சம்ஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா டைமென்ஷன் இஸ் தி மேண்டேட்டரி ஒன். அது நீங்க ப்ராப்பரா பண்ணும்போது then it will be easy. yes, okay, done. so next போலாமா, s is equal to ut, right? s is equal to ut plus half at square. yes, s is equal to ut plus half at square. இதுக்கு நம்ம டைமென்ஷன் பார்க்கலாமா? s ன்றது டிஸ்பிளேஸ்மென்ட்டா, இப்போ டைரக்டா l போட்டுறவா? s L is equal to ut க்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், என்ன வரும், L T minus 1. t க்கு வந்துட்டு டைரக்டா t போட்டுறேன். and the constant we don't have any value, so constant க்கு எதுவே போடல. plus a க்கு பாத்தீங்கன்னா LT acceleration will be LT minus 2. okay, t square ன்றது அப்படியே டைரக்டா t square போட்டுக்கலாமா? yes, so t square நான் டைரக்டா அப்படியே போட்டேன். okay, so what is the next step? இப்போ next step என்னதுமா, இங்க t இந்த t அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? இந்த t அப்படியே கேன்சல் பண்ணலாம். அப்போ L is equal to இங்க L இருக்கு plus L. so LHS equal to RHS. yes, so then it is dimensionally correct. புரியுதா? அவ்வளவுதான், சிம்பிள். so ரொம்ப சிம்பிள். டைமென்ஷன் தெரிஞ்சிச்சுனா then it will be very much easy to you.
Then okay, so next பார்க்கலாமா? So next question solve பண்ணலாமா? Yes, can we solve next question? Direct பண்ணலாமா? V square. So V square is velocity. ஆமா தானே? So velocity அப்போ LT minus minus 1. Acceleration minus 2, இதுக்கு வந்து minus 1. So minus 1 square is equal to what is U? U is also velocity. அப்போ LT minus 1 square plus value க்கு எந்த எதுவுமே இல்லை, ஸோ அப்படியே விட்டுறேன். ஸோ ஆக்சிலேஷன் பார்த்தீங்கன்னா LT minus 2. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா then S will be the what is S? Obviously S என்றது என்னமா இருக்கும், நம்மளோட லென்த் தான். ஓகேவா? ஸோ இட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? எல் ஸ்கொயர் டி மைனஸ் 2, என்னோட எல்ஹெச்எஸ் எல் ஸ்கொயர். இப்போ நான் ஆர்ஹெச்எஸ் செக் பண்றேன் பாருங்க. அப்போ இங்க என்ன வரும்? எல் ஸ்கொயர் டி மைனஸ் 2 இது வந்திருக்கு சேமா. பிளஸ் இதுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாமா? இங்க என்ன வரும்? 2 எல் இருக்கு. ஸோ எல் ஸ்கொயர் டி மைனஸ் 2 சேம் வருதான்னு பாருங்க. LHS will be equal to RHS. வருதா நம்மளுக்கு? கரெக்டா வருதா? ஸோ மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டா வரும் அப்படிலாம் இல்லை. சம் ஆஃப் தி கொஸ்டின் வந்து கரெக்டா வராது. ஓகே, ஸோ எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா வரும். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் போலாமா? ஸோ கேன் யூ மூவ் டு நெக்ஸ்ட் ஒன்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா S is equal to U plus A by 2 into 2n minus 1. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை எப்படி மேம் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா எசன்த் ரூல் பேஸ் பண்ணி பண்ணலாம். இது நம்ம கைனமெட்டிக்ஸ்ல பார்ப்போம். ஓகே, ஸோ ஒவ்வொன்றுக்கும் 1 செகண்ட். ஸோ Sn is equal to U 1s plus A by 2 2n minus 1 1s second. ஓகே, இப்போ எசன்த், இப்போ யூன்றது we know that is a velocity. இப்போ நான் டைரக்டா வெலாசிட்டிக்கு என்ன பண்ணலாம்? L t minus 1. செகண்ட்ன்றது டைம் தான், பிளஸ் ஆக்சிலரேஷன்ன்றது LT minus 2. ஓகே, தென் கம்மிங் டு நெக்ஸ்ட் பார்ட் 2ன்றது வேல்யூ, n is also the time. என்னன்றதோ டைம் தான். ஸோ t சாரி excuse me. Okay. Okay, so sorry for the interrupt. Okay, so இப்போ பாத்தீங்கன்னா then நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். so 2n n is also the time only time. so time நம்ம என்ன பண்ணலாம்? t போடலாமா? so t இங்க பாத்தீங்கன்னா t டைரக்டா போட்டாலுமே போட்டுக்கலாம். ஓகே, so டைரக்டா நம்ம போட்டாலுமே போட்டுக்கலாம். so s is nothing but it is displacement தானே. நான் டைரக்டா லென்த் போடவா? so l. ஓகே, இது மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணலாமா? இதுவும் அப்படியே t ஸ்கொயர் வரும். அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். so l is equal to L plus M. Yes, correct இருக்கா? so LHS is equal to RHS. so hence it is dimensionally correct, right? so hence it is dimensionally correct. then so இதுதான் இந்த மாதிரி question to find the correctness of physical quantity யூஸ் பண்றதுக்காக இதை நம்ம homogeneity கான்செப்ட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இது வந்து LHS equal to RHS ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தது. இது பாத்தீங்கன்னா ஃபைண்ட் டைமென்ஷன் ஆஃப் ABC.
இதை நம்ம என்ன பண்ணோம்னா இதுல இருக்கிற இந்த டேர்ம் ஆல்பபெட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஏ பி அண்ட் சி இதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்? ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட எல்ஹெச்எஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. எஸ், who and all watching, உங்களோட நேம் கொஞ்சம் மென்ஷன் பண்றீங்களா? எஸ், நேம் மென்ஷன் பண்ண முடியுமா? எஸ், ஓகே ஃபைன். பார்க்கலாமா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் ஏபிசியை கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இதுல எப்படின்னா எல்லாத்துலயுமே நம்ம ஈக்குவேட் பண்ற மாதிரி இருக்கும். ஈக்குவேட் எப்படின்னா இப்ப பாருங்க, ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. ஓகே, இட் இஸ் பிளஸ் அண்ட் மைனஸ், ரெண்டு பிளஸ் டேர்ம்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ வி வந்துட்டு இதுக்குமே சொந்தம் தான், இந்த வி இதுக்குமே சொந்தம் தான். ஓகே, அப்போ இது ரெண்டுமே நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? நான் என்ன சொல்லியிருக்கேன், சேம் டைமென்ஷன்ஸ் ஆட் பண்ணும்போது it is a homogeneity. அப்போ இது ரெண்டுமே v will be belongs to this concept and this also. அப்போ v is equal to ax. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா c minus t கொடுத்திருக்காங்க. அப்போ c என்ன, add or subtract both are same. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா c is equal to t தான். கரெக்ட்டா? so c is equal to t. so c minus t நாலுமே c is equal to t. ரைட்? அதே மாதிரி இங்க பாருங்க v is equal to ax. இப்போ எனக்கு a வேணும் அப்படின்னா a is equal to v by x. Yes, a is equal to v. V என்னது? So already we know LT minus 1 divided by L. L cancel ஆகுமா? A will be equal to T inverse. Yes, can we write it as T inverse? So T inverse எழுதலாமா? Now coming to B. B பார்க்கலாமா? So B பாருங்க, B is equal to, yes, B ன்றது it is B. Sorry, B by C. இதுல பாத்தீங்கன்னா V is equal to B. ஓகே, இத C ன்றது T தானே, அப்போ B by T டைரக்டா போடலாமா? எனக்கு வந்துட்டு B வேணும். அப்போ B is equal to V into T. ரைட்? அப்போ B is equal to LT minus 1 velocity dimension. T க்கு டைரக்டா நான் T போட்டுறலாம். சோ இது ரெண்டுமே கேன்சல் பண்ணா B will be equal to L. சோ இதுல இருந்து நம்ம what is A, what is B, what is C ன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணணும். இப்போ வந்துட்டு V னா it is belong to x. இப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன்ல C minus T இருக்கு. அப்போ இது தனியா நம்ம எடுத்துக்கணும். தனியா இதுவுமே டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்? சோ C minus T னா that is add or subtract, it will be same, right? C is equal to T தான். ரைட்? ஓகே, so next will be, next பாத்தீங்கன்னா coming to exponential form, that is logarithm. இப்போ இங்க பாத்தீங்கன்னா sin theta, cos theta, e power something இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் trigonometric logarithm. So trigonometric logarithm இருந்தாலும் சரி, and also when it is exponential function இருந்தாலும் சரி, all are dimensionless. Okay, all are இங்க நான் எழுதுறேன். all trigonometric function and exponential are dimensionless. Are dimensionless. Okay, so all are dimensionless. Okay, அப்போ இந்த term will be equal to 1. dimensionless na equal to 1. அப்ப இது equal to 1 எடுக்கலாமா? Yes, so இந்த term நம்ம என்ன பண்ணலாம், equal to 1 I can consider. ஏன் அப்படின்னா because sin theta ன்றது it is also a value இல்லையா? அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணலாம், I can write it as 1. Can you try this? இது எப்படி பண்ணலாம்? Any idea? சாட்ல சொல்ல முடியும், இது எப்படி பண்ணலாமா? previous sum வச்சு நம்ம பண்ணலாம். So இது எப்படி பண்ணலாம்? Yes, can anyone try this? இதை ட்ரை பண்ணலாமா? Yes, இது ட்ரை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இந்த bracket குள்ள இருக்கிறது நம்ம பண்ணலாம். ஓகே, bracket உள்ள இருக்கிறது நம்ம ட்ரை பண்ணலாம். சோ bracketல என்ன இருக்கு? சோ I am taking BT minus CX. ஓகேவா? சோ BT minus CX. ஓகே, சோ this is nothing but இது 1 தான். இது 1 நான் கன்சிடர் பண்றேன். அப்போ BT is equal to 1 and also CX equal to 1. எடுக்கலாமா? BT equal to 1 and CX equal to 1. இதுல நான் ABC தான் கண்டுபிடிக்கணும். இதுல நான் ABC தான் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப இந்த ABC எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ இந்த ABC எப்படி கண்டுபிடிக்கலாம்?
Is anyone? The ABC எப்படி கண்டுபிடிக்கலாம்? Yes, இப்போ நான் equal to 1, இப்போ B எடுத்திருக்கேன். So B is equal to 1 by T. அதே மாதிரி C is equal to 1 by X. Yes, sir. So C is equal to 1 by T. அப்போ T னா அப்போ இதோட T னா T inverse எடுத்துக்கலாமா? So dimension T inverse. இங்க பாத்தீங்கன்னா C is equal to L inverse because S is the displacement. இப்போ நம்மளுக்கு A. அப்போ A ன்றது whole term it will be 1 லையா? அப்போ இந்த A into 1 போடலாமா? இந்த இடத்துல A into 1. அப்போ X is equal to A in the whole term நான் என்ன பண்ணிக்கிறேன் 1 எடுத்துக்கிறேன் since it is constant அப்போ இதோட term L so L is equal to A so answer A வும் கண்டுபிடிச்சிருக்கோம் so B யும் கண்டுபிடிச்சிருக்கோம் and also C மூணுமே பாத்தீங்கன்னா we have found okay எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க trigonometric function so trigonometric function இருக்கும்போது they are dimensionless னா இதோட value 1 அப்படி நம்ம கன்சிடர் பண்ணணும் next okay ஒரு question கொடுத்திருக்காங்க if dimensions of critical velocity okay so if dimension of critical velocity vc of liquid okay so vc of liquid flowing through a tube is expressed as eta nx py ன்றது இது rho சொல்லுவோம் density மாதிரி okay rho y and also r square radius r square okay இப்போ இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா x y z கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க x y and z கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இது எப்படி சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இத பாருங்க ஒரு ஐடியா critical velocity so we know what is velocity நம்ம தானே so velocity it is flowing through the tube and expressed as this terms right so அப்போ vc velocity is directly proportional to I can write it as eta x rho y and also r z எடுத்துக்கலாமா இத I can write it as z r z okay then இப்போ ஈட்டான்றது it is nothing but viscosity நம்ம தானே சோ இத நம்ம என்ன சொல்லுவோம் viscosity அப்படினு சொல்லுவோம் ரோன்றது density and r ன்றது radius okay first நான் என்ன பண்றேன் இதோட ஃபார்முலா இத ஈக்குவேட் பண்றேன் this to this okay I'm equating this to this okay இப்போ velocity ஓட ஃபார்முலா என்னமா so velocity will be that is I mean m by s that is lt minus 1 ல அப்ப நான் டைரக்டா இப்படியே எடுத்துறேன் m naught l t minus 1 is directly proportional to eta value eta ன்றது this coefficient நேத்தே நான் பண்ணேன் f is equal to minus n a d v by dx okay நம்மளுக்கு eta தேவை so minus sin யும் நம்ம பண்ண முடியாது n is equal to f by a okay dx by dv right அப்போ eta is equal to f க்கு force க்கு என்ன வரும் l okay so force க்கு பாத்தீங்கன்னா mass by second so l t okay sorry right okay இதுல பாத்தீங்கன்னா x ன்றது displacement v ன்றது நம்மளோட velocity right so x அப்ப f க்கு என்ன வரும் m l okay m l t minus 2 right so t minus 2 into x இது l okay a ன்றது நமக்கு தெரியும் lt minus 2 into dv ன்றது velocity அப்போ lt minus 1 okay l இங்க cancel ஆயிடுது okay அதே மாதிரி இங்க l will be cancelled right okay இந்த t மேல போச்சுன்னா இதுவுமே cancel ஆயிடும் ஃபைனலா நமக்கு என்ன வரும் m t somewhere I did mistake okay it is not area this is acceleration acceleration போட்டிருக்கேன் this is area மா அப்போ ஏரியா அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் length into breadth அப்ப l square into dv ன்றது lt minus 1 okay so இந்த l மூணுமே cancel ஆயிடுச்சு அப்ப பேலன்ஸ் என்ன வரும் நமக்கு okay இங்க பாத்தீங்கன்னா plus 1 அப்போ m l inverse t inverse okay so this will be the formula of coefficient இது அப்படியே நான் டைரக்டா எழுதவா so அப்போ m l minus 1 t minus 1 okay next will be
rho, right? So rhoன்றது density, densityன்றது என்ன? It is volumetric density, mass density. அப்போ mass by volume யூஸ் பண்ணலாமா? massன்றது m, நான் டைரக்டாவே எழுதிடுறேன். So this is x, so mass will be m, right? volumeன்றது m cube, அப்போ l minus 3. Then next will be the y. So what will be the radius? So radius is nothing but it is length only, so length is it, right? So இது வரைக்கும் clear இருக்கான்னு பாருங்க, இது வரைக்கும் பாருங்க clear இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, இது பாத்தீங்கன்னா இதோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, எஃப் ஈட்டா கோஎஃபிஷியன்ட்டோட டெரிவேஷன். ஸோ இது நேற்றே நம்ம பார்த்தோம், ml -1 t -1. ஸோ இது எப்படி நம்ம பண்றோம்னு சொல்லிட்டு, எஃப்க்கு பார்த்தீங்கன்னா மாஸ் எல், தட் இஸ் லென்த், t -2 இன்டூ dxன்றது இட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல், அண்ட் ஆல்சோ ஏன்றது ஏரியா, லென்த் இன்டூ பிரெத், அப்போ எல் ஸ்கொயர் இன்டூ dvன்றது இட் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அப்போ எல் t -1. ஓகே, இப்போ இதை எல்லாமே கேன்சல் பண்ணா we will get a dimension like this. ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம்னா we are going to find x, y and z. ஓகே, எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொன்றா பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் for m பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் we can take for m. ஓகே, ஸோ m ஈக்குவேட் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க m is 0 இல்லையா? அப்போ 0 equal to x-க்கு என்ன வரும்? x இதுமே இல்லை 1. ஸோ x plus y. Okay, so x plus y plus 0 போடலாமா? இங்க பாருங்க x plus y plus 0. Can I write this term like this? Yes, இது எப்படி பண்ணிருக்கேன் பாருங்க. I am equating this. அப்போ இதுக்கு வந்து எதுவுமே இல்ல 0, இங்க mன்றது x, so 1 into x x, 1 into y y plus 0. ஏன்னா இங்க m எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி I am taking for L also. இப்போ Lக்கு என்னமா வரும்? So if I am taking for Lக்கு இங்க பாத்தீங்கன்னா 1 equal to, இங்க என்ன வருதுன்னு பாருங்க, minus x. ஓகே, இங்க என்ன வருது? minus 3y. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா plus z. Yes, so plus z equal to 0. Okay, equal to 1. இது பண்ணிருக்கோமா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட t வேல்யூ. So t க்கு பார்க்கலாமா? So t will be here minus 1 equal to, இங்க என்ன வருது? t க்கு minus x. Yes, so y இல்ல z இல்ல. அப்போ எனக்கு x வேல்யூ இதுல இருந்தே கிடைச்சிருக்கா பாருங்க. x நமக்கு இதுல கிடைச்சிருக்கான்னு பாருங்க. நான் டைரக்டா x is equal, ஏன்னா இங்க y t க்கு y யும் இல்ல z யும் இல்ல. அப்ப டைரக்டா நான் x வேல்யூ இங்க போடலாமா? பாருங்க, x வேல்யூ டைரக்டா போடலாமா இங்க? So x value will be equal to, x is equal to 1. இப்போ இந்த x வந்துட்டு எங்க இருக்கோ அங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? இத x இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா y கிடைச்சிருமா? அப்போ x plus y equal to 0. அப்போ x is equal to 1 plus y equal to 0. So y equal to minus 1. நம்மளுக்கு y யும் கிடைச்சிருச்சு. இப்போ x-ம் இந்த y-யும் சேர்ந்து நம்மளோட இன்னொரு ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன்ல நம்ம பண்ணலாமா? ஐ மீன் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ 1 equal to x ஓட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு? -1. ஓகே, ஸோ y ஓட வேல்யூ என்ன வருது? +3. ஏன்னா இந்த -1 இங்க போட்டேன்னா பிளஸ் வந்துடும். அப்போ எனக்கு z தெரியாது, plus z. அப்போ 1 equal to 2 plus z. So z is equal to -1. Yes, we found what is x, what is y, what is z. Okay, so இந்த மாதிரி தான் நம்ம questions சால்வ் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணி you should find the dimension, I mean x, y, z values நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் போட்டு இதை ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணீங்கன்னா மாஸுக்கு வச்சு கம்பேர் பண்ணுங்க, லென்த் வச்சு கம்பேர் பண்ணுங்க, அண்ட் டி வச்சு கம்பேர் பண்ணீங்கன்னா then it will be easy. Okay, easy to find dimension. இந்த மாதிரி தான் நம்ம டைமென்ஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணணும். எஸ், கிளியரா இருக்கான்னு பாருங்க. இஸ் இட் கிளியர்? Is it clear ma? அடுத்து போலாமா? next போலாமாமா? Okay, so next பாத்தீங்கன்னா then we are coming to last end part, that is limitation. Okay, so we came for a limitation. Okay, so இது என்னென்ன limitation கொடுத்துருக்கேன்னு பாருங்க. Okay, so இப்போ பாத்தீங்கன்னா dimension analysis does not give information about the sum numbers, the dimension constant. Okay, நான் எழுதும்போதே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி 1/2 நெகட்டிவ் வேல்யூ இருக்கும்போதுலாம் அதுக்கு நான் டைமென்ஷன் பண்ண முடியாது. Okay, so dimension is only for any that is இந்த மாதிரி பிசிக்கல் குவான்டிட்டிக்கு மட்டும் தான் நம்மளுக்கு டைமென்ஷன் இருக்கு தவிர்த்து மற்றபடி நெகட்டிவ் வேல்யூ அண்ட் ஆல்சோ நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம
ஃபைண்ட் பண்ண மாட்டோம். அதெல்லாம் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. அது ஒரு ஃபர்ஸ்ட் லிமிடேஷன். செகண்ட் லிமிடேஷன் பாத்தீங்கன்னா, this method is useful only when a physical quantity depends on any other quantity by multiplication and power relation. Yes, ஆமா தானே. இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றோம் இல்லையா, அதே பேஸ் பண்ணி தான். இப்போ இந்த பிசிக்கல் குவான்டிட்டி இப்போ நான் எஃப் எடுக்கிறேன்னா எஃப் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ். இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், ஈக்குவேட் பண்ணி தானே பண்ணுவேன். அதுவும் ஒரு பாத்தீங்கன்னா லிமிடேஷன் தான். தேர்ட் லிமிடேஷன் பார்த்தா, இட் ஃபெயில்ஸ் இஃப் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் ஆன் sum or difference of two quantity, right? So again sum or difference of two quantity first day நம்ம பார்த்தோம். so sum இருக்கும்போது same dimension இருக்கும், அதே different dimension இருந்துச்சுன்னா addition and subtraction இருக்கு. அதுமே ஒரு ப்ராப்பர்ட்டி. we cannot get the relation s is equal to ut plus half at square from the dimension. சிலதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியல. for example, s is equal to ut plus half at square. This method will not work if a quantity depends on another quantity has sin or cosine. Okay, அதுமே நான் பாயிண்ட் எழுதிருக்கேன். sin or cosine, logarithm, exponential relation, இதுக்கெல்லாமே பாத்தீங்கன்னா it is dimensionless. The value will be 1. Okay, we evaluate the powers of MLT and we got it. I mean இது வந்துட்டு மூணுத்துக்கு மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். MLT நம்ம ஏவுமே பாத்தீங்கன்னா அதிகமா பார்க்கல, நம்ம கரண்ட்ல மட்டும் தான் பார்த்தோம். மற்ற எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் MLT, ரைட்? ஓகே, யூனிக். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் என்ன பார்த்தோம். ஸோ வி டோன்ட் ஹேவ் எனி ஐ மீன் கான்ஸ்டன்ட்க்கு எதுவுமே ப்ராப்பரா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அது ஃபர்ஸ்ட் லிமிடேஷன். செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்னோமெட்ரிக் வேல்யூ, அதுக்கப்புறம் எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ பத்தி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. தேர்ட் பாத்தீங்கன்னா அகைன் தெர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன், ஸ்கேலாரா வெக்டர். ஓகே, எது இப்போ சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா சேம் வேல்யூ டைமென்ஷன்ஸ் வருது ஒர்க்குக்கு, ஐ மீன் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எல்லாத்துக்குமே சேம் எனர்ஜி இருக்கு. அப்ப அந்த இடத்துல டார்க்குமே பாத்தீங்கன்னா சேம் டைமென்ஷன் இருக்கு. இப்போ ஒர்க் டன், கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி மூணுமே பாத்தீங்கன்னா ஸ்கேல். இன்னும் ஒருத்தவங்க மட்டும் வெக்டரா இருக்கு. அப்ப அந்த இடத்துல இப்போ ரெண்டுத்துக்குமே வந்துட்டு எல்லாத்துக்குமே யூனிட்ஸ் ஆர் சேம், அதனால டைமென்ஷனும் சேமா இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் என்ன, ஏன் வந்துட்டு இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? சேம் டைமென்ஷன் இருந்தாலுமே இட் ஹேஸ் டிஃபரன்ஸ் இல்லையா? ஓகே, நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு சேமா வருது, பட் இருந்தாலுமே அதோட ப்ராப்பர் டெஃபினிஷன் நம்மளுக்கு கொடுக்கல. அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு லிமிடேஷன் தான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி லிமிடேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா தெர் இஸ் அ யூனிக் டைமென்ஷன் அனாலிசிஸ். எஸ், இந்த பாயிண்ட் எழுதலாமா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒர்க் டன்னா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கட்டும், கைனெட்டிக் எனர்ஜியா இருக்கட்டும், அப்போ டார்கா இருக்கட்டும், ஃபார் ஆல் திஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டைமென்ஷன் ஆர் சேம். ஆமா தான், எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டைமென்ஷன் ஆர் சேம். பட் இருந்தாலுமே இது மூணுமே பாத்தீங்கன்னா ஸ்கேலார், இது பாத்தீங்கன்னா வெக்டார். ஓகே, இந்த ரெண்டுக்குமே ஏன் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. ஓகே, இதோட ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. இதோட டைமென்ஷன் என்ன வரும், எல் டி எல் ஸ்கொயர் டி மைனஸ் 2, ரைட்? ஸோ எல் ஸ்கொயர் எம்எல்டி டி மைனஸ் 2. இதுக்கு டைமென்ஷன் என்ன வரும், இதோட டைமென்ஷன் வில் பி எம் எல் ஸ்கொயர் டி மைனஸ் 2. ஓகே, ஸோ திஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் டைமென்ஷன் தான். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் டைமென்ஷன் தான். பட் இது மூணுமே ஸ்கேலார், இது வெக்டார். இது ரெண்டுக்குமே ஏன் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல. இதுவுமே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி லிமிடேஷன். ஐ ஹோப் டைமென்ஷன்ஸ் ஆர் கிளியர். இதுதான் டைமென்ஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஷேர் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் இஃப் யூ நீட் மோர் கொஸ்டின்ஸ் டு சால்வ், ஓகே, ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு செஷன் எடுத்து ஃபுல்லாகவே நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த சாப்டருக்கு. ஓகே, டன். ஓகே, ஸோ ஷால் வி மூவ் டு நெக்ஸ்ட் கான்செப்ட்? நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? அடுத்து என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, அடுத்து என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் எரர். ஓகே, பேர்லேயே நம்மளுக்கு தெரியுது எரர்னா சம்திங் எரர். எதர் இட் இஸ் ஹியூமன் அண்ட் எரர் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். என்ன எரர் இருந்தாலும் பரவாயில்ல. எரர்னா என்னது, மிஸ்டேக். ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா எரரை நம்ம என்ன சொல்லலாம், I can say it has missed. Okay, how we are doing error? Okay, for example, இப்போ நான் என்ன பண்றேன், இதை வந்துட்டு நான் இது எவ்வளோ லென்த் இருக்கு நான் கால்குலேட் பண்ணும். அப்போ நான் என்ன பண்றேன், either I am using ஒரு ஸ்கேல் வச்சு நான் என்ன பண்றேன், அளவு எடுக்கிறேன். இப்போ நான் அளவு எடுக்கும்போது என்ன ஆகும், அந்த ஒரு கரெக்டான 0 நான் வச்சுதான் எடுக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன், கொஞ்சம் ஷேக் பண்ணிடுறேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ இருக்கிறேன்,
ஓகே கன்சிடர் இட் இஸ் 11 சென்டிமீட்டர். அப்போ 11 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். செகண்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு 11.5 சென்டிமீட்டர் வருது. அப்போ நான் வைக்கும் போதே பாத்தீங்கன்னா அப்ப அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், நான் ஷேக் பண்றேன். ஓகே இட் இஸ் அ ஹியூமன் எரர். ஆமா தானே? ஹியூமன் ஐ மீன் நான் வந்துட்டு ப்ராப்பரா அந்த ஜீரோ கனெக்ட் பண்ணாம இருக்கிறதுனால அதுவுமே நான் மிஸ்டேக் பண்றேன். ஸோ என்னதான் நம்ம கரெக்டா நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ வேணும் இருந்தாலுமே சம்திங் we are doing error. either we are doing either it is human error or also it is instrument. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட லெபார்டரிலாம் பாத்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் லெபார்டரி வாட்டர் ஒரு வேல்யூ நம்ம செக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ வரும். அடுத்த டைம் அதே ஒரு ப்ராடக்ட் நம்ம செக் பண்ணும்போது இன்னொரு வேல்யூ வரும். ஓகே சிமிலரா அதை நம்ம என்ன பண்ணுவோம், மீன் எடுத்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பட் எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் இருந்தாலுமே either we do mistake or the instrument do mistake. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எரர்ன்றது it is nothing but it depends on both. ஓகே இது ரெண்டுத்துக்குமே இதுதான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், எரர்ன்றது it is human error. ஓகே it is person error, that is human error சொல்லலாம். and also instrumental error. ஓகே ஓகே இதை நம்ம எப்படி வந்து லிமிட் பண்ணலாம், இந்த ஹியூமன் எரரும் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எரரும் எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம், இதுல இருந்து எடுத்துட்டு வரதுதான் எரர் ஒரு கான்செப்ட். ஓகே the measured value of a physical quantity, the measured value of a physical quantity is usually different from its true value. ஆமா தானே? as I said ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ எடுத்தோம், அடுத்த ஒரு வேல்யூ எடுக்கும்போது கண்டிப்பா ஒரு மிஸ்டேக் வருது. so measured value is true. The result of every measurement by measuring instrument is an approximate number which contains some uncertainty. நம்மளுக்கு approximate numberே கிடைக்காது. என்னதான் நம்ம எக்ஸாக்ட்டா எடுத்தாலுமே we don't get approximate number. This uncertainty is called as error. Every calculated quantity which is based on measured value also has an error. Okay, so simple சொல்லணும்னா as I said human error பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு and also we can do either இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி நம்ம லிமிட் பண்ணலாம், அதை எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம், அந்த கான்செப்ட் தான் we call it as error. அந்த கான்செப்டை நம்ம என்ன சொல்லலாம், we call it as error. ஓகே ஸோ எரர்ன்றது பர்சன்ட்ல இருந்து அண்ட் ஆல்சோ இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு ரெண்டுத்துக்குமே. ஓகே ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஓகே ஸோ நம்ம இதை இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஃப் ஐ எம் டேக்கிங் அ ஸ்கேல். ஓகே நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்கேல் எடுக்கிறேன். ஓகே என்ன பண்ற, ஒரு ஸ்கேல் எடுக்கிறேம்மா. ஓகே ஸோ கன்சிடர் ஒரு ஸ்கேல் எடுக்கிறேன். ஒரு ஸ்கேலுக்கு அகைன் இட் இஸ் கன்சிடர்ட் இஸ் சென்டிமீட்டர். ஓகே பாயிண்ட் வேல்யூ ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஓகே ஸோ ஐ எம் டேக்கிங் அ ஸ்கேல். ஸ்கேல்ல இருந்து ஒவ்வொன்றா இப்போ கன்சிடர் திஸ் இஸ் 0. ஓகே ஸோ 1 2 3 4 5. அப்போ இது 0.5. ஓகே அப்போ 1 2 3 4 5 இது 1.0. 1 2 3 4 5 இது 1.5. ஓகே இது வந்துட்டு 2.0. கன்சிடர். ஓகே ஸோ கன்சிடர் இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் பிளேஸ் பண்றேன். கன்சிடர் ஒரு ஆப்ஜெக்டை நான் இங்க மேல பிளேஸ் பண்றேன். ஸோ ஐ எம் பிளேசிங் அன் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் பிளேஸ் பண்றேன் அப்படின்னா அப்போ இந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்னா இட் இஸ் இன் பிட்வீன். அவன் இதுக்கு நடுவுல இருக்கு பாருங்க, இட் இஸ் இன் பிட்வீன் இந்த ரெண்டுக்குமே. அப்ப இங்க 1.0னா ஆப்வியஸ்லி 1.1 ஐ மீன் 1.5 1.1 1.2 1. அந்த மாதிரி வருமா. இந்த 1.1க்கும் இங்க 1.1க்கும் 1.2க்கும் எனக்கு நடுவுல இருக்கு. ஓகே இட் இஸ் இன் பிட்வீன். நடுவுல நம்மளோட 1.1க்கும் 1.2. ஓகே இப்போ இதை எப்படி நான் வேல்யூ கொடுக்கலாம், இதை நான் எப்படி வேல்யூ கொடுக்கலாம், ஒரு நுனியில ரொம்ப ஒரு ஸ்மால் சைஸ்ல பாருங்க இது நடுவுல இருக்கு நம்ம ரெண்டுத்துக்குமே 1.1க்கும் 1.2க்கும். என்னதான் நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ எடுத்தாலுமே ஆப்வியஸ்லி we do an error. ஆமா தானே? ஓகே அப்போ இது எரர் பண்ணும்போது நம்மளோட எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியாது.
ஓகே. ஸோ இது வந்து இதை நம்ம கால்குலேட் பண்றதுக்காக இந்த கான்செப்ட் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம், ரைட்? இப்போ இதோட லீஸ்ட் கவுண்ட். ஓகே, இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ரொம்ப சின்ன சைஸ் இந்த மாதிரி எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா we have any other instrument, right? இப்போ நார்மலா இந்த மீட்டர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் பாத்தீங்கன்னா, லீஸ்ட் கவுண்ட்ன்றது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் a minimum value. மினிமம் வேல்யூ. இப்போ இந்த மீட்டர் ஸ்கேலோட மினிமம் வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், மீட்டர் ஸ்கேலுக்கு பாத்தீங்கன்னா 0.1. இன்னமும் எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ அப்படி வேணும்னா ஐ கேன் டேக் இட் ஹாஸ், இது வந்து மீட்டர் ஸ்கேலுக்கு. இன்னும் எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா ஐ கேன் டேக் ஃபார் வெர்னியர் கேலிப்பர். ஓகே, வெர்னியர் கேலிப்பர் கூட எடுக்கலாம். அதுக்கு நான் எனக்கு என்ன வேல்யூ வரும், 0.01. இன்னமும் பாருங்க ஒரு டெசிமல் வருது. இன்னமும் எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா, இன்னுமே நம்மளுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேணும்னா then I can take screw gauge. இந்த screw gauge பாத்தீங்கன்னா 0.001. ஓகே, ஸோ 0.001 அவ்வளோ சின்ன சைஸ் வரைக்குமே நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த எரர் இந்த அப்ராக்சிமேட்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் we have used different types of error. ஓகே, ஸோ இந்த குட்டியான இந்த எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம என்னதான் நம்ம எக்ஸாக்டா பண்ணாலுமே we do mistake. ஓகே, அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம், ஃபர்தர் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஹவு டு அவாய்ட் திஸ் எரர், அதெல்லாமே பாத்தீங்கன்னா we have a types of error. ஓகே, ஐ ஹோப் லீஸ்ட் கவுண்ட். ஸோ லீஸ்ட் கவுண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ மினிமம் வேல்யூ. லீஸ்ட் கவுண்ட் எரர் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் அ மினிமம் வேல்யூ. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, least count error is an error associated with the resolution of an instrument. Least count may not be sufficiently small, the maximum possibility. ஓகே, எவ்வளவு பாசிபிள் இருக்கு. இப்போ மீட்டர் ஸ்கேலுக்கு பாத்தீங்கன்னா இட் இஸ் த பாசிபிள் வில் பி 0.1. அதுக்கு இன்னும் சின்ன சைஸ்க்கு கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் 0.01. இது இன்னும் சின்ன சைஸ்னா எக்ஸாக்ட்லி அப்ராக்ஸ் நல்ல ஒரு எக்ஸாக்ட் சைஸ் கண்டுபிடிக்கணும்னா ஐ கேன் டேக் ஸ்க்ரூ காஜ், ரைட்? ஸோ லீஸ்ட் கவுண்ட்ன்றது இட் இஸ் அ ரெசல்யூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மே நாட் பி சஃபிஷியன்ட்லி ஸ்மால். ஓகே, இட் இஸ் பாசிபிள் ஃபார் ஆல் மீட்டர் ஸ்கேலுக்கு அண்ட் ஆல்சோ மீட்டர் ஸ்கேலோட அடுத்து எக்ஸாக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு வெர்னியர் கேலிப்பர். இன்னும் எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும்னா ஐ கேன் டேக் ஸ்க்ரூ காஜ். ஓகே, பர்ஃபெக்ஷனா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் பர்ஃபெக்ஷன் வி கேன் யூஸ் திஸ். எஸ், ஓகே, டன். ஸோ இதுதான் நம்ம லீஸ்ட் கவுண்ட் எரர் சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ பேஸ்டா இந்த எரர் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர், அப்சல்யூட் வேல்யூ, அப்சல்யூட் எரர் சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா மீன் வேல்யூ, மீன் அப்சல்யூட் எரர் சொல்லுவாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் எரர். எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வில் பி தி அப்சல்யூட் எரர். ஸோ வாட் இஸ் அப்சல்யூட் எரர்? அப்சல்யூட் எரர்னா என்னதுமா? Yes, what is absolute error? Okay, what is absolute error? Absolute நாலே நமக்கு தெரியுது it is exact value. ஆமா தானே? So exact value சொல்லலாமா? Absolute error ன்றது exact value. Okay, let us consider I'm taking something A1, A2. Okay, நான் different value எடுக்கிறேன். நான் வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. A1, A2, A3. Okay, so A4. ஓகே, கன்சிடர் இப்போ நான் என்ன பண்றேன், நான் கார் எடுக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ வித் an எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நான் புதுசா ஒரு காரை பை பண்றேன். அப்ப அந்த புதுசா கார் பை பண்றேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் எங்க போவேன், நான் இப்போ இந்த புது கார்னா கண்டிப்பா அந்த கிலோமீட்டர் நான் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கம்மியா போவேன், அதுக்கப்புறம் அதிகமா போவேன், ரைட்டா? கன்சிடர் அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே. ஓகே, அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே நான் என்ன பண்றேன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸ் நான் போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லொகேஷன் போறேன் A1. அடுத்து பாத்தீங்கன்னா சில இடம் பார்த்தா மேடன் பள்ளமா இருக்கு, அது A2. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அப்சல்யூட் என்னோட கிலோமீட்டர் பேஸ் பண்ணி எல்லாத்துக்குமே எனக்கு அப் டு எது வரைக்கும்னா AN வரைக்குமே என்னோட எவ்வளவு தூரம் அந்த பெட்ரோலை யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி அப் டு AN வரைக்கும். ஓகே, எவ்வளவு தூரம் AN வரைக்கும், A1, A2, A3, A1. ஓகே, இப்போ இதுக்கு நான் என்ன பண்றேன், இதோட மீன் ஒவ்வொரு வேல்யூவோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் போகும்போது எனக்கு கண்டிப்பா என்னோட கிலோமீட்டர் டிஃபர் ஆகும், வேல்யூ வில் பி டிஃபர். அப்ப எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேணும்னா நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் டேக் மீன் எடுக்கலாமா? ஓகே, ஒவ்வொரு டைம் நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு டைம் வேறு வேற இடம் போகும்போது கண்டிப்பா பெட்ரோல் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ வரும். ஒவ்வொரு வேல்யூ வருது. அப்போ எனக்கு என்னன்னா என்னோட எக்ஸாக்ட் வேல்யூ எவ்வளவு தூரம் நான் கவர் பண்ணிருக்கேன் நான் கால்குலேட் பண்ணா, ஸோ வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் கால்குலேட், ஐ கேன் கோ வித் மீன். நான் மீன் வழியா மீன். ஸோ வாட் இஸ் மீன்? மீன்ன்றது லைக் ஆவரேஜ் இல்லையா? ஸோ மீன்ன்றது இந்த டோட்டல் எடுக்கலாமா, A1, A2 எல்லாமே அப் டு AN டிவைடட் பை N. எவ்வளவு டைம்ஸ் நான் போயிருக்கேன்,
இதை நம்ம என்ன சொல்லுவோம் மீன். ஓகே, இப்போ என்னோட A1 ஓட அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், A2 ஓட அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போ டெல் A1 சேஞ்சஸ், del A1 is equal to okay A mean or A mean or A1 minus A mean. This modulus is nothing but இது வந்துட்டு சப்போஸ் என்னோட A1 கம்மியா இருக்கு, A1 கம்மியா இருக்கு, மீன் அதிகமா இருந்துச்சுன்னா எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். அப்போ அந்த நெகட்டிவ் வேல்யூ எப்பவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்சல்யூட் வேல்யூன்றது எப்பவுமே பாசிட்டிவா வரணும், அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம்? மாடுலஸ். அதே மாதிரி இப்போ A2 வேணும் அப்படின்னா A2 minus A mean வச்சுட்டு I can found it. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? Absolute. In this we call it as absolute. So the magnitude of difference between the true value of the quantity. Okay, so true value of the quantity and the individual measurement value is called the absolute error. Arithmetic mean is taken as true value of number of observation. The absolute error may be positive or negative, right? Positive or zero. Actually என்னன்னா நம்மளுக்கு இங்க அதிகமா நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா இந்த மாடுலஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி எவ்ரிதிங் வில் பி பாசிட்டிவ்லெஸ், பாசிட்டிவ். அதனால தான் we use here as modulus. So modulus யூஸ் பண்ணா should be always பாசிட்டிவ் வேல்யூ வரதுக்காக நம்ம இந்த மாடல் யூஸ் பண்ணணும். Okay, so this will be the absolute value. So next coming to okay, அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா okay, so next will be the absolute mean error. So absolute mean error. Okay, so absolute, what is absolute mean error? Mean இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, mean errorன்றது it is nothing but divided by n. So total divided by n. del ன்றது changes இல்லையா, so changes divided by n. இதுதான் absolute mean error. total கண்டுபிடிக்கிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். So absolute mean errorன்றது del, that is A mean is equal to A1 A2 இதெல்லாமே up to an divided by n. எத்தனை டைம்ஸ்? நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகே, ஸோ அப்சல்யூட் மீன் எரர். ஓகே, ஸோ நம்மளோட ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ வாட் இஸ் ரிலேட்டிவ் எரர்? ஸோ வாட் இஸ் ரிலேட்டிவ் எரர் அப்படின்னா, what is relative error? The relative error is the ratio of mean absolute value. அப்போ del x mean divided by x. Del is nothing but it is changes. Okay, so del x mean to mean value அப்போனா என்னோட absolute value and என்னோட mean value. Okay, என்னோட changes in mean value, இன்னொன்னு exact value, that is mean value x. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? relative error. Okay, relative error இது division, ரெண்டுமே டிவைட் பண்றத we call it as relative error. Next coming to percentage error. Percentage error that is 100%. என்னோட relative error divide by x, that will be equal to 100%. So del x by x will be equal to into 100. இந்த இடத்துல 100% அப்படின்னா எக்ஸாக்டா இந்த 100 வச்சு into 100 மட்டும் வரும். So 100 என்றது just percentage error. When relative error is expressed in terms of percent, then it is called as percentage error. Okay, then it is called as percentage error. That's it. இதுதான் நம்ம percentage error சொல்லுவோம். 4 types of error: absolute, mean absolute, அதுக்கப்புறம் relative, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா percentage error, right? So relative, absolute, mean சேம் தான், அதே மாதிரி ஓரளவுக்கு சேம். அதே மாதிரி percentageன்றது நம்மளோட ரிலேட்டிவ்ல இருந்து வரும். when it is 100%, then we can take it as percentage error. Okay, coming to next concept. Okay, what is the difference? What is the error in mathematical difference? Okay, ஒண்ணா பார்க்கலாமா? Okay, first difference பார்க்கலாமா? Okay, so first will be, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, first I'm taking x a plus b. Okay, a plus b ன்றது either positive or negative, something ஒரு difference, plus or minus ல வந்து difference இருக்கலாம். Okay, error in sum or difference. For example, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, z is equal to a plus b எடுக்கிறேன். Okay, z is equal to a plus b. Right? So z is equal to a plus b. Okay, so a plus b அப்படின்னா something இதுல a, இப்போ a வேல்யூல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்கலாம், அப்போ del a. அதே மாதிரி b ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கலாம், that is del b. delன்றது something changes இருக்கலாம்.
இப்போ நான் என்ன பண்றேன், அதே மாதிரி ஜெட்லயும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கலாம். இப்போ டெல் ஜெட். ஓகே, இப்போ நான் எழுதும் போது ஜெட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட், அதே மாதிரி ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி, அதே மாதிரி பிளஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. இது புரியுதா? என்ன பண்ணிருக்கேன், சேஞ்சஸ் அப்படியே எடுத்திருக்கேன். ஓகே, தென் வாட் ஐ எம் டூயிங், ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாமே சேம் பண்ணலாம். இப்போ z is equal to, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா z plus del z. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓகே, so del z is equal to, ஓகே இந்த இடத்துல பாருங்க நான் என்ன பண்றேன், இந்த டேர்மை எடுத்துட்டு a plus or minus b, அதே மாதிரி del a plus or minus del b, ரைட்? அப்போ z is equal to a plus b போடலாமா? இந்த இடத்துல z is equal to a plus b. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது நான் என்ன பண்ணிருக்கேன், z is equal to a plus b தான் எடுத்திருக்கேன். So what I can do, z is equal to a plus b. z is equal to a plus b. அப்ப அந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், இது z ன்னு எடுத்துக்கலாமா? So z, இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், z ன்னு எடுத்துக்கலாம். So z plus or minus del z is equal to z plus இங்க பாத்தீங்கன்னா del a plus or minus del b, ரெண்டுமே நான் கேன்சல் பண்ணிடுறேன். எனக்கு என்ன வரும், del z is equal to del, that is plus or minus a plus or minus del a plus or minus del b. ஓகே, இதுதான் என்னோட ஃபைனல். அப்போ என்னோட அடிஷன் ஆர் சப்ராக்ஷன், அப்போ 4 பாசிபிள் வேல்யூ இருக்கு. அப்போ del a ரெண்டுமே பிளஸ் பண்ணலாம், ரெண்டுமே மைனஸ் பண்ணலாம், இது ரெண்டுமே மைனஸ் பண்ணலாம், இல்ல ஒன்னு பிளஸ் ஒரு மைனஸ் பண்ணலாம். Therefore the maximum absolute error will be this only, del x is equal to plus or minus del a and del b. The maximum absolute is the sum and the difference of two quantity is equal to the absolute value of the individual quantity. Okay, so first நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, என்னதான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்தாலும் something there is a changes, அந்த changes எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, அந்த சேஞ்சஸை del a del b எடுத்துக்கலாம். எவ்வளவுதான் நான் வேல்யூ எடுத்தாலுமே அதோட சம்திங் எரர் இருக்கும். அதான் எரர் தான் நம்ம என்ன சொல்றோம், del a and del b நம்ம எடுத்துக்கிறோம். Yes. Okay. Okay. இப்போ பாத்தீங்கன்னா இத பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, சோ இத பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन. சோ இதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, ஒரு சிம்பிள் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஓகே, a plus b, ஒரு ஃபைண்ட் a plus b கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு क्वेश्चन சால்வ் பண்றேன், இத பேஸ் பண்ணி இத ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபைண்ட் a plus b. ஓகே, a plus b கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ a is equal to ஓகே 3 plus or minus 0.01, அதே மாதிரி b ன்றது 4 plus or minus 0.02. ஓகே, இந்த சின்ன வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த குட்டி வேல்யூ இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், எரர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? இந்த வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம், எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த வேல்யூ நம்ம எரர். இப்போ என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, they are asking to do the addition பண்ண சொல்றாங்க. ஆப்வியஸ்லி நம்ம அடிஷன் என்ன, a plus b. அப்ப இந்த வேல்யூ நான் டைரக்டா பண்ணிக்கலாமா, a plus b அப்படின்னா இதை நான் என்ன பண்ணலாம், இந்த 3 plus 4 will be, it is 7 plus. ஆப்வியஸ்லி இங்க வந்து என்னதான் நம்மளோட எரர் இருந்தாலுமே எரர் should be always added. எரர்ன்றது கண்டிப்பா நம்மளுக்கு என்ன ஆட் பண்ணாலுமே கண்டிப்பா ஆட் ஆகும். அப்ப இந்த இடத்துல 0.01 plus 0.02 will be 0.03. so 0.03. அந்த எரரை நம்ம என்ன பண்ணணும், I should add here. அந்த எரரை நம்ம என்ன பண்ணுவோம், we should add here. என்னதான் எரர் இருந்தாலுமே ஓகே, எப்பவுமே எரர்ன்றது நம்ம ஒரு ரெண்டுமே ஆட் பண்ணும்போது எரர் will be added. இப்போ இந்த क्वेश्चन பாருங்க, the original length of the wire is 153.7 plus or minus 0.6 centimeter. It is stretched okay to 155.3 plus or minus 0.2 centimeter. Calculate the elongation within the wire with error limits.
இதே கான்செப்ட்ல பண்றீங்களா? ஒண்ணுமே இல்ல, 2 வேல்யூ கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா எலாங்கேஷன் கொடுத்திருக்காங்க. எலாங்கேஷன்ன்றது பாஸ். இது வந்துட்டு அடிஷனா சப்ட்ராக்ஷன் அதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். பண்ணிட்டு என்ன வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, நம்ம ஃபைனலா பார்க்கலாம். ஓகே, இந்த கான்செப்ட் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. இதே கான்செப்ட்ல தான் வருது. ஸோ ட்ரை பண்ணுங்க. தே ஆர் ஆஸ்கிங் கால்குலேட் தி எலாங்கேஷன் இன் தி வயர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கால்குலேட் தி எலாங்கேஷன் இன் தி வயர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்க. எஸ், ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், திஸ் வில் பி ஃபார் அடிஷனுக்கு சப்ட்ராக்ஷன் பார்த்தோம். ஓகே, இது வந்துட்டு அடிஷனா சப்ட்ராக்ஷனா பாருங்க. சி எலாங்கேஷன் இஸ் நதிங் பட் எலாபரேட், ஆட் பண்ணல, எலாங்கேட் பண்றேன். ஆப்வியஸ்லி இட் இஸ் சப்ட்ராக்ஷன் இல்லையா? இப்போ நான் இதை ஏ பியா எடுத்துக்கிறேன். A is equal to 153.7 plus or minus 0.6. அதே மாதிரி B பார்த்தீங்கன்னா 155.3 plus or minus 0.2. ஓகே, எலாங்கேஷன்ன்றது I know it is subtraction. அப்போ A minus B யா? A minus B னா அப்போ ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ 4 பாயிண்ட், எஸ் என்ன பண்ணலாம்? 2 153 பாயிண்ட். இது ஆக்சுவலி இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 153.7 இங்க பார்த்தா 155.3 ரைட். இப்போ எனக்கு இதை ரெண்டுமே மைனஸ் பண்ணா என்ன வரும்? இஃப் ஐ மைனஸ் திஸ், ரெண்டுமே இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த மைனஸ் பண்ணுங்க. எஸ் பண்ணீங்களா? ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? யாராவது சொல்ல முடியுமா? சாட்ல சொல்ல முடியுமா? வாட் வில் பி தி ஆன்சர்? 153.3 153.7 ரெண்டுமே நம்ம மைனஸ் பண்ணோம். எஸ், வாட் யூ வில் கெட்? யாராவது சாட் பண்றீங்களா? எஸ், எனிவன்? ஓகே, ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க. என்ன வரும்? எஸ், வெரி குட், வெரி குட். 1.6. ஓகே, குட். 1.6 பிளஸ் ஆர் மைனஸ். ஆஸ் ஐ சேட், நம்மளோட வேல்யூ எப்பவுமே ஆட் பண்ண, எரர்ஸ் ஆட் பண்ண. அப்போ என்ன வரும்? 0.8 சென்டிமீட்டர். தென் ஸோ திஸ் வில் பி தி எரர் கான்செப்ட். இதுதான் நம்ம எரர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், this is for addition, multiplication. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? this is for multiplication. எஸ், ஸோ மல்டிப்ளிகேஷன் சேம் வேல்யூ பாருங்க, இங்க எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ ஐ எம் டேக்கிங். ஓகே, ஸோ என்னோட எரர் x plus del x is equal to a plus b. எஸ், ஸோ x plus del x is equal to a plus del a. ஸோ என்னோட ஏ கான்செப்டோட எரரும் பியோட எரரும் ரெண்டுமே இருக்கா? ஏவோட எரரும் இருக்கு, பியோட எரரும் இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் காமனா எக்ஸ் எடுக்கிறேன். இந்த காமனா எக்ஸ் எடுத்து, அப்போ எக்ஸ் எடுத்தா என்ன ஆகும்? 1 பிளஸ் டெல். இந்த இடத்துல இல்லாததுனால நான் என்ன பண்றேன்? டினாமினேட்டர்ல எக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்க வந்து ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. காமனா ஏபியை நான் காமனா எடுக்கிறேன். அப்போ இங்க என்ன வரும்? ஏக்கு டிவைட் பை ஏ, இங்க பிக்கு பி வருமா? ரைட். அதுக்கப்புறம் இந்த ஏபியை பாத்தீங்கன்னா ஐ எம் மல்டிப்ளைங் இன்சைட். இப்போ நம்ம என்ன பண்றேன் அப்படின்னா, தென் வாட் ஐ எம் டூயிங், இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபியா, ஏ இன்டு பியா. அப்போ நான் அந்த இடத்துல 1 யூஸ் பண்ணி ரெண்டுமே கேன்சல் ஆயிடுமா? இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் நம்மளுக்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ஒன்னோட எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணா இப்போ 1 இன்டூ 1 1. அப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஏ ஐ மீன் டெல் ஏ இன்டூ ஏ, டெல் ஏ பை ஏ. அதே மாதிரி இங்க பாருங்க, இதுவுமே மல்டிப்ளை பண்றேன். தென் திஸ் அண்ட் திஸ் இட் இஸ் மல்டிப்ளைட். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? ஸோ தென் இந்த 1 1 கேன்சல் ஆயிடும். del x by x is equal to del a by a. அதே மாதிரி del b by b பிளஸ் இந்த வேல்யூ அப்படியே எடுத்திருக்காங்க. இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா since it is very small, இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்மாலா இருக்கிறதுனால then obviously it is neglected. வெறும் இந்த வேல்யூ மட்டும் நான் எடுக்கிறேன். இந்த பாசிபிள் இவ்வளவுதான். இதுதான் என்னோட ஈக்குவேஷன். This will be the
equation. என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. ஓகே, என்னோட ஈக்குவேஷன் எடுத்திருக்காங்க. So z plus del z or x, whatever it is. I can write x so that it will be easy. Okay, so x plus or minus del x. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா a plus or minus del a. அதே மாதிரி b plus or minus del b. It is in multiplication. So multiplication இருக்கிறதுனால காமன் அதே மாதிரி இது இங்க xன்றது என்ன, x is equal to a into b. a into b. அப்போ நான் என்ன பண்றேன், இந்த a into b வெளில காமனா எடுக்கிறேன். x plus or minus del x is equal to இங்க a எடுக்கிறேன் அப்படின்னா a எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும், 1 plus or minus del a. அதே மாதிரி b காமனா எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், அண்ட் ஆல்சோ இங்க del a இல்லாதனால இங்க a வரும். ஓகே, இங்க வந்துட்டு 1 plus or minus del b by b. ரைட். ஸோ அதுக்கப்புறம் இங்க a into b அப்படியே எனக்கு டைரக்டா கேன்சல் ஆயிடும். ரைட். அதுக்கப்புறம் del x. ரைட். ஸோ 1 plus or minus del x is equal to, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, 1 plus, ரைட். ஸோ 1 into then a into del a by a. தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா del a by a. அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, del bs. ஸோ அதே மாதிரி del b by b மல்டிப்ளை பண்ண பிளஸ் ஆர் மைனஸ் del a by a into del b by b. இது ரெண்டுமே என்ன ஆகும், since it is small it is neglected. ஸோ பேலன்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க, இந்த 1 1 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ del plus or minus del x by x. இங்க x காமன் எடுக்கிறது, இங்க x போட மறந்துட்டு பாருங்க, x. ஸோ del a by a plus or minus del b by b. அவ்வளவுதான். This will be the final value. இதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. ஓகே, என்னென்ன பாசிபிலிட்டிஸ், பிளஸ் மைனஸ், ரெண்டுமே பிளஸ் மைனஸ், ரெண்டும் மைனஸ் மைனஸ், இந்த மாதிரி மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ திஸ் வில் பி தி மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட். திஸ் வில் பி மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட். ஓகே, டன். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எப்படி இப்போ கால்குலேட் பண்ணலாம், ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இதை வந்துட்டு வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், வாட் இஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ ஏரியோட ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஆல்ரெடி நம்மளோட ஏரியோட ஃபார்முலா, அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகே, ஒரு சிம்பிளா வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். வாட் ஐ அம் கிவிங் எ சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இது வந்துட்டு இருக்கட்டும். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதை நான் சால்வ் பண்றேன், இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. calculate a into b. a ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, b ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. this is for multiplication. இது வந்துட்டு ஒரு மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட். இப்போ 12 plus or minus 0.02 கொடுத்திருக்காங்க. ஓகே, a ஓட வேல்யூ 12 plus or minus 0.02 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி b க்கு பாத்தீங்கன்னா 4 plus or minus 0.01 கொடுத்திருக்காங்க. ஓகே, they are asking to find a into b. ஓகே, a plus b டைரக்டா நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்ணோம். நம்மளோட எரர் ஷுட் பி ஆடட். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண, ஆட் பண்ண. ரைட்டா. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இப்போ இதுல பாருங்க, இப்போ இதுல என்ன பண்ணிருக்காங்க, இது எப்படி பண்ணணும், நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஃபார்முலா தெரியும் இல்லையா. என்ன ஃபார்முலா, del z or del x by x is equal to del a by a plus or minus del b by b. Yes, so del a by a and also del b by b. இப்போ இந்த இடத்துல del xன்றது that is z value, right? So z valueன்றது it is nothing but ரெண்டுமே ஆட் பண்றதுதானே. So z valueன்றது ரெண்டுமே ஆட் பண்றதுதான். z value z is equal to x is equal to a plus a into b. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவை எனக்கு ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும், மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும், 48. அப்போ del x by 48 is equal to what is the value of del a? del யோட வேல்யூ என்ன இருக்கு, that is changes 0.02 divided by 12 plus or minus 0.01 divided by 4. எடுத்துக்கலாமா பாருங்க, இது புரியுதான்னு பாருங்க. எஸ், ஸோ எடுத்துக்கலாமா. தென் வாட் ஐ கேன் டூ, ரெண்டுமே டிவிஷன்ல வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாமா. ஸோ ஐ கேன் மூவ் வித் எல்சிஎம், ரைட். இது நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 3 டைம்ஸ் வருமா. ஓ, இங்க வந்துட்டு டிவைட் பை 12. ஸோ del x by 48 is equal to
இங்க என்ன வரும் divided by 12. இது 4 times 3 times வரும். அப்போ 0.02 plus 0.03, ரைட். அப்போ 0 into இந்த 48 இந்த இடத்துல போயிடும், ரைட். இந்த 48 நான் என்ன பண்றேன், இதை இந்த இடத்துல போட்டுறேன். அப்போ இங்க 48. இதை கால்குலேட் பண்ணுங்க. ஸோ கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் வரும்? ரெண்டுமே ஆட் பண்ணா 0.05 divided by 2, 0.5 divided by 2 divided by 12 into 48 into 48. Yes, divided by 48. ட்ரை பண்ணி பாருங்க. 0.02 plus 0.03 divided by 12 into 48. இது டோட்டலா கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? You will get 0.2. You will get 0.2. இந்த வேல்யூ தான் நம்மளோட எரர் வேல்யூ. அப்போ 48 plus or minus 0.2. இதை நம்ம கால்குலேட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் 0.2. 48 plus or minus 0.2. இதை வச்சு இதை கால்குலேட் பண்ணலாமா? இதை வச்சு இதே மாதிரி இப்போ நான் இது ஜென்ரலா பண்ணியிருக்கேன். இங்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் லென்த், வாட் இஸ் ஏரியா? ஏரியோட ஃபார்முலா என்னம்மா? வாட் இஸ் ஏரியா? ஏரியான்றது லென்த் இன்டு பிரெத். ஆமா தானே? ஏரியான்றது லென்த் இன்டு பிரெத். ஓகே, ஸோ லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? 3.00 பிளஸ் ஆர் மைனஸ் 0.01. அதே மாதிரி பிரெத் என்ன கொடுத்துருக்காங்க? 2.00 plus or minus 0.02. ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இட் இஸ் இன் மல்டிப்ளிகேஷன். அப்போ நான் இதை எப்படி எடுக்கலாம்? இது எக்ஸா எடுத்துக்கலாமா? அப்போ del x by x சேம் கான்செப்ட் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, இங்க l கொடுத்துருக்காங்க. அப்போ del l by l into del b by plus or minus del b by b, ரைட்? ஓகே, ஸோ del b by b. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ டைரக்டா சாரி இங்க பிளஸ் ஆர் மைனஸ் பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் தென் ஓகே. அதே மாதிரி இங்க எனக்கு வந்து இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ del x divided by x மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6 equal to del l என்ன எனக்கு என்ன இருக்கு? del l-ன்றது 0.01 divided by 3 plus or minus b என்ன இருக்கு நம்மளுக்கு? 0.02 divided by 2. எஸ், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ 2 3, ரைட். ஸோ காமன் எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 6. ஸோ இதோட எல்சிஎம் என்னமா வரும்? டிவைட் பை 6. எத்தனை டைம் போகும்? 6ன்றது 2 டைம்ஸ். அப்போ 0.02 பிளஸ் ஆர் பிளஸ் இங்க என்ன வருது? 0.06, ரைட். எஸ், 0.06. எஸ், டன். ஓகே, அதுக்கப்புறம் இதுல இருந்து இந்த 6 இந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாமா? இந்த 6 இன்டூ 6 பண்ணா இந்த 6 6 அப்படியே கேன்சல் ஆகும். இப்போ எனக்கு என்ன வரும்? 0.08. ஸோ ஃபைனல் வேல்யூ வில் பி 0.08, ரைட். ஸோ அப்போ del x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா தட் இஸ் del x வில் பி எக்ஸுக்கு என்ன வருது? x வில் பி 6 பிளஸ் ஆர் மைனஸ் 0.08 சென்டிமீட்டர். அவ்வளவுதான்மா, இதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். அடிஷன் சப்ராக்ஷனுக்கு மட்டும் பார்த்துங்க. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்ட், தட் இஸ் டிவிஷன். எஸ், ஸோ கம்மிங் டு டிவிஷன் பார்ட். ஓகே, ஸோ இதில் பாருங்க டிவிஷன் எப்படி பண்ணியிருக்காங்க? ஏ பை பி கான்செப்ட்ல பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிஷன் வில் பி ஏ பை பி கான்செப்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் ஏ பை பி. இந்த ஏ பை பியை பார்த்தீங்கன்னா அகைன் இதோட சேஞ்சஸ் இருக்கும். அதனால del a டிவைடட் பிக்கு வந்து அதே மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, இதுல காமனா நான் என்ன பண்றேன்? எக்ஸ் எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல காமனா ஏ எடுக்கிறேன், காமனா பி எடுக்கிறேன். அப்போ இங்க இல்லாததுனால டிவைட் பை ஏ டிவைட் பை பி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்க ஏ பை பிக்கு என்ன வந்துடும்? எக்ஸ் வந்துருமா? இது ரெண்டுமே அப்படியே டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம். இது மேல எடுத்துட்டு வரும்போது எனக்கு என்னவா வந்துடும்? இன்வர்ஸா ஆயிடும், ரைட். இட் வில் மேல எடுக்கும். எப்பவுமே டினாமினேட்டர்ல இருக்கக்கூடாது. ஸோ ஐ எம் டேக்கிங் இட் ஹஸ் இன்வர்ஸ். ஓகே, இப்போ ஏ பி பி இது பி இருக்கு இல்லையா? இட் இஸ் வெரி லெஸ். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? இது அப்படியே எடுத்துறேன். Okay, so what you will get finally? இது அகைன் என்ன பண்றாங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்றாங்க. எப்படி நம்ம லாஸ்டா பண்றோமோ இட் இஸ் லெஸ், வெரி லெஸ். ஸோ அதனால இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த -1ன்றது வெரி லெஸ். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? இது ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணா சேம் லைக் திஸ். அப்போ இந்த கான்செப்ட், இந்த மல்டிப்ளிகேஷன் இட் இஸ் வெரி ஸ்மால். அதே மாதிரி நான் என்ன பண்றேன்? நெக்லெக்ட் பண்றேன். ஸோ நெக்லெக்ட் பண்ணும்போது ஃபைனலா யூ வில் கெட் தி வேல்யூ, சேம் வேல்யூ. டிவிஷனுக்கு பாருங்க del a by a plus or minus del b by b.
So this will be the positive value. Possible value. Enna possible value irukku? We have the 4 possible value. We have the 4 possible value. Okay. So the base பண்ணி ஒரு question பார்க்கலாமா? இத பேஸ் பண்ணி ஒரு question பார்க்கலாமா? Okay. Okay. Okay, so same ஒரு example பார்க்கலாம். A divided by B. Right? So இப்போ A ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 plus or minus 0.01. B பார்த்தீங்கன்னா 4 plus or minus 0.02. Okay, A by B. Same concept. In the final formula என்ன வருது? Del X. Yes, so del X by X is equal to plus or minus del A by A. அதே மாதிரி plus or minus del B by B. Okay. So நம்மளுக்கு இது தெரியாது x. அப்ப x டிவைட் பண்ண 12 by 14 இது xன்றது டிவிஷன் தான். X is equal to A divided by B. அப்ப டிவிஷன் பண்ண A divided by B பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 12 divided by 4 will be 3 இல்லையா? அப்போ del x divided by 3 is equal to plus or minus del A ஓட வேல்யூ என்னமா வருது? Changes 0.01 divided by 12 plus or minus 0.02 divided by 4. Okay. So common and LCM எடுக்கிறேன். So common LCM எடுக்கும்போது எனக்கு என்ன ஒரு வேல்யூ? 12 இல்லையா? அப்போ 12 வரும்போது 0.01 plus 4ன்றது 3 டைம்ஸ்ல 6 0.06 right into del x divided by 3. இப்போ இதை எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா del x is equal to 0. இது ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா 0.07 divided by 12 into 3. 3 tablesல 1 time 4 time. Okay, so 1 time 4 times வரும். Okay, so இதை divide பண்ணுங்க. Divide பண்ணும்போது you will get a final value. So 0.07 divided by 4. So 0.07 divided by 4. பண்ணா என்னமா வரும்? 0.1 time. So 0.0175. So del x is equal to 0.0175. Right? அப்ப என்னோட வேல்யூ டோட்டல் அப்ப என்னோட வேல்யூ plus or minus del x by x. So plus or minus what is del x? 0.0175 divided by what is the x value? X value நம்மளுக்கு என்ன வருது? That is 3. This will be the answer. This will be the answer. Same தாமா. எல்லாமே கான்செப்ட். அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ராடக்ட்டுமே சேம் தான், டிவிஷனுக்குமே சேம் தான் வரும். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கம்மா. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ஆக்சலரேஷன்? ஓகே, வாட் இஸ் ஆக்சலரேஷன்மா? வாட் இஸ் ஆக்சலரேஷன்? ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? ஆக்சலரேஷன்ன்றது இட் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன். ஆமா தானே? ஸோ டைம் டேக்கன். velocity அவங்க கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? what is velocity here? 12.5 plus or minus 0.2. அதே மாதிரி இது என்ன கொடுத்திருக்காங்க? டைம் என்ன கொடுத்திருக்காங்க? 5.0 plus or minus 0.3. ஓகே. ஸோ அப்போ ஆக்சலேஷன்ன்றது del a எடுத்துக்கலாமா? ஸோ del a by a equal to. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? இதை டிவைட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் del a by a is equal to ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஓகே. del a by a del v by t. Okay. So del v by v plus or minus del t by t. Changes. Okay. So இங்கே plus or minus. Substitute பண்ணலாமா? Substitute பண்ணும்போது எனக்கு del a தான் நான் கண்டுபிடிக்கிறேன். இது ரெண்டுமே டிவைட் பண்ணும்போது what you will get? 12.5 and 5. பண்ணும்போது 2 times. Right? So 2.5. So 2.5 equal to plus or minus equal to plus or minus what is the del v value? 0.2 by 12.5. அதே மாதிரி இங்க plus or minus 0.3 divided by 5. Okay. அதுக்கப்புறம் காமன் என்ன பண்ணலாம்? காமனா I can take LCM இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? LCM எடுக்கலாமா?
ஓகே, ஸோ காமனாக நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து அதே மாதிரி வேல்யூ கண்டுபிடிங்க. யூ வில் கெட் எரர் வேல்யூ. ஸோ அந்த எரர் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஃபார்முலா என்ன இருக்கும், del A டிவைடட் பை ஏ. ஸோ del Aக்கு என்ன வேல்யூ, ஏக்கு என்ன வேல்யூ வருது நம்மளுக்கு 2.5. ஸோ திஸ் வில் பி தி ஃபைனல் ஆன்சர். ஸோ யூ கேன் டூ சேம் லைக் திஸ். டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ணிட்டு யூ கேன் டூ தி ஃபைனல் சேம். ஃபார்முலா தெரிஞ்சுட்டு டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டன். எஸ். ஓகே, டன். ஸோ இதோட நம்மளோட எரர் கான்செப்ட் முடிஞ்சிருச்சுமா. ஸோ ஃப்ரம் திஸ் எரர் கான்செப்ட் இஸ் ஓவர். ஹலோமா, ஹலோ. சஹப் சிங் இஸ் ஹலோ, ஹலோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ இதோட நம்மளோட எரர் கான்செப்ட் முடிஞ்சிருச்சுமா. ஸோ எரர் இஸ் ஓவர். இந்த கொஸ்டின் வந்துட்டு நான் பாருங்க, நீங்க இதை ட்ரை பண்ணுங்க சேம் லைக் திஸ். இது நம்ம இந்த கொஸ்டின் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட். இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க, வருதான்னு பாருங்க. ஓகே, இந்த 2π LG எல்லோட கான்செப்ட், எல்ன்றது டைம்ன்றது எவ்வளவு 0.5 செகண்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் 100 ஆக்சிலேஷன். அப்போ 0.5 into 100 இப்போ எவ்வளவு வருது வேல்யூ பாருங்க. தென் வாட் இஸ் டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்மள டைம் டி டைம் கொடுத்துருக்காங்க, டைம் பீரியட் ஆஃப் ஆக்சிலேஷன். அப்ப சிம்பிள் பெண்டுலம். இப்போ ஜி இங்க எடுத்துட்டு வாங்க, டி இங்க இங்க கொண்டு வாங்க, எல்ல வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சரை வந்துட்டு நீங்க சொல்லுங்க, இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட். வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட்? ஸோ ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட்னா என்ன? ஓகே, அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட். ஒரு 5 minutes. Okay, அடுத்த கான்செப்ட் போலாமா. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வில் பி ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட். ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட். ஓகே, ஸோ வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட்? ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் அப்படின்னா என்னன்னா, ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கன்சிடர் we are giving it is like round of value. the round of value தான் நம்ம ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட். ஓகே, இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 1. ஏன்றது lesser or equal to 1 or greater or equal to 10 இந்த ரேஞ்ச்ல தான் இருக்கணும் நம்மளுக்கு. I mean greater than 10. greater than 10. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா கன்சிடர் இப்போ ஒரு வேல்யூ இருக்கு, a into 10 power b எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. One minute. ஓகே, ஆர்டர்ன்றது
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா அது a into 10 power b ஆ கன்சிடர் பண்ணணும். ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட்ன்றது என்னன்னா it is the power of 10 required to represent that quantity. ஓகே, இது எப்படின்னா ரவுண்டிங் ஆஃப் மாதிரி. ஸோ ரவுண்டிங் ஆஃப் தி அந்த அந்த குவான்டிட்டியை நம்ம என்ன பண்றோம், ரவுண்டிங் ஆஃப் பண்ணுவோம். எல்லா நம்பரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஓகே, a into 10 power b. இதுல பார்த்தீங்கன்னா ஹியர் ஏன்றது இட் இஸ் லெஸ் equal to 1. ஏன்றது பாருங்க ரெண்டோட நடுவுல இருக்கு பாருங்க இந்த வேல்யூ. and b will be equal to bன்றது இங்க என்னன்னா it can be either positive or negative or it can be any power of 10. இந்த bன்றது it can be either positive or negative or power of 10. okay, for example இப்போ இதுக்கு வந்துட்டு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. இப்போ suppose if a is lesser than or equal to 5, then b will be, then order will be b. இதுக்கு ஆர்டர் வந்துட்டு b இருக்கு. சப்போஸ் a is greater than 5 ஆ இருந்துச்சுன்னா ஆர்டர் will be b plus 1. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் வேல்யூ மாதிரி இருக்குமா, இதோட ரவுண்ட் ஆஃப் வேல்யூ மாதிரி இருக்கும். ஆர்டர் இதுக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது நம்ம எப்படி எடுத்துக்கணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா a into 10 power b. லெசர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 ஆ இருந்துச்சுன்னா ஆர்டர் வந்து b சொல்லுவோம். இது கிரேட்டர் தேன் 5 ஆ இருந்துச்சுன்னா ஆர்டர்ன்றது பிளஸ் b பிளஸ் 1ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின்ல ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 49. ஓகே, இந்த 49 கொடுத்துருக்காங்க. இது ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 49 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 49 into 10 divided by 10. ஓகே, ஸோ into 10 divided by 10. அப்போ எனக்கு என்ன வருது 4.9. ஓகே, 4.9. அப்போ எத்தனை வேல்யூ வருது நம்மளுக்கு 0.1 தானே. அப்போ into 10 power 1 into 10 power 1. அப்போ என்னோட ஆர்டர் என்ன 10 பவர். அப்போ நான் என்ன பண்றேன் into 10 power 1 அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல இருக்கு. அப்போ into 10 power. அப்போ என்னோட ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் நான் என்னவா எடுத்துக்கணும், ஸோ ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் will be 1. ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் will be 1. ஓகே, ஸோ இதே எனக்கு வந்துட்டு இப்போ நான் 100 எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ 49 into 100 divided by 100. அப்போ 4.9 into 10 power 2. அப்போ ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் will be 2. இந்த பாயிண்ட் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். இந்த பாயிண்ட் வேல்யூ இங்க 4.9 வராது, என்னமா வரும் 0.49. சாரி 0.49 வரும். ஓகே, அந்த டெசிமல் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஆர்டரை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து 51 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 51 கொடுத்துருக்காங்க. இப்போ 51 நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ 51 into 10 by 10. ஓகே, அப்போ 5.1 into 10 power 1. So order will be 1. Okay, so order will be 1. இப்போ சப்போஸ் எனக்கு வந்துட்டு 0.051 கொடுத்துருக்காங்க. எத்தனை பாயிண்ட் வேல்யூ இருக்குன்னு பாருங்க. இப்போ 0.051 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 0.051 அப்படின்னா இப்போ என்னோட வேல்யூ எப்படி எடுக்கலாம். இப்போ இங்க எத்தனை வேல்யூஸ் இருக்கு, நம்மளுக்கு எத்தனை வேல்யூ வருதுமா நம்மளோட வேல்யூ. ஐ எம் கெட்டிங் எத்தனை வேல்யூ வருது நம்மளுக்கு 1 2 3 zeros வருது. அப்போ 51 divided by 1000. ஓகே, சாரி 1000. ஓகே, ஸோ இப்போ நான் எடுத்துட்டு போனேன்னா மேலே எடுத்துட்டு போனா 10 power minus 2 வருமா. ஸோ 5.1. ஸோ 5.1 into 10 power minus 2. Order will be minus 2. ஓகே, ஸோ இதுதான், இது வந்து 10 பவர்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அந்த பீன்றது எவ்வளோ ஆர்டர், இந்த வேல்யூ 10ல எவ்வளோ ஜீரோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகே, அப்போ இங்க -2 -2. இப்போ இதுவுமே இருக்குல்ல, இதுவுமே நம்ம 1 தானே கன்சிடர் பண்ணோம். அப்போ +1 will be -1. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் 1 இங்க 1. அப்போ 1 + 1 will be 2. எஸ், ஸோ கிரேட்டர், இது வந்து லெஸ்ஸர் தேன் 5மா. நான் என்ன சொன்னேன், கிரேட்டர் தேன் 5 அப்படின்னா தென் b + 1. அப்போ இது b
plus 1 இல்லையா, இங்கேயும் பாருங்க 51, it is 5.1, அப்போ greater than 1, அப்போ b plus 1. இதை நம்ம இந்த கான்செப்ட் எடுத்துக்கணும். லெஸ்னா பிஏ மட்டும் வச்சு, நீங்க லெஸ்ஸா இருக்கிறதால அப்படியே டைரக்டா போட்டு, இங்க கிரேட்டர் இருக்கு இல்லையா, நான் பார்க்கல, கிரேட்டரா இருக்கனால plus 1 நம்ம ஆட் பண்ணணும். Then okay, so order of magnitude நம்ம முடிச்சிருக்கோம். okay, next பாத்தீங்கன்னா next concept பாத்தீங்கன்னா round off. okay, so rounding off, next concept பாத்தீங்கன்னா round off. ஆல்ரெடி நமக்கு தெரியும் எப்படி ஒரு வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் பண்ணும். rounding off. okay, so what is rounding off அப்படின்னு பாத்தீங்கன்னா first rule. okay, so for example, if the digit is more than 5 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? for example, first option பாருங்க, 68.7 இருக்கு. ஓகே, பாயிண்ட்க்கு அப்புறம் பாருங்க, என்னோட பாயிண்ட்க்கு அப்புறம் when it is more than 5, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா it is more than 5. அப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு more than 5 வந்துச்சுன்னா அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த ஒரு நம்பர் இங்க இருக்குல்ல, இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு நம்பர் நான் கொடுக்கணும், +1. more than 5 இருந்துச்சு, இங்க +7 இருக்கு, அப்போ நான் என்னோட வேல்யூ இதுக்கு என்ன வரும்? 69 வரும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட், when it is more than 5. செகண்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் என்னோட டிஜிட் பாத்தீங்கன்னா less than 5 இருக்கு. less than 5 இருக்கும்போது இதை நம்ம என்ன பண்ணணும்? இங்க ஒரு வேல்யூ நம்ம கொடுக்க கூடாது. அப்போ இதை நான் எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்? I should take it as only 74. less than 5 இருக்கும்போது இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. it is left unchanged. இதை நம்ம அப்படியே விட்டுறணும். சப்போஸ் when it is equal to 5, இப்போ தேர்ட் கண்டிஷன், மூணு ரூல் தான். தேர்ட் கண்டிஷன், when it is equal to 5, 73. okay, 73.5. okay, 73.5. இந்த கொஞ்சம் பெரிய நம்பர் போடலாமா? 142.35. okay, when it is equal to 5, இருக்கும்போது பாயிண்ட்க்கு அப்புறம் பாருங்க equal to 5 இருக்கு, அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் பார்க்கணும். அப்ப இந்த நம்பர் ஆடா இருக்கு, ஆடா இருந்துச்சுன்னா then I should increase 1 வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, when it is even இதை அப்படியே விட்டுடலாம். ஓகே, ஸோ ஈவனா இருந்துச்சுன்னா it is left unchanged. இது நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ இந்த இடத்துல எனக்கு பாத்தீங்கன்னா ஆடா இருக்கு, அப்போ நான் இதை என்ன பண்ணலாம்? it is odd. இப்போ இது ஆடா இருக்குன்னா நம்ம என்னமா பண்ணலாம்? இதை எஸ், ஸோ 142 இருக்கு, அப்போ நான் ஆடா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதை ஒரு நம்பர் நம்மளுக்கு ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இது ஒரு நம்பர் என்னவா ஆகும்? எனக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. என்ன வரும் நம்மளுக்கு? 142.4. எஸ், இந்த வேல்யூ என்னோட 5 ஈக்குவல் டு 5 இருக்குமா? இந்த இடத்துல ஆடா இருந்துச்சுன்னா I should add 1 number. இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்? 4 ஆயிடும். இதே எனக்கு ஈவனா இருந்துச்சுன்னா I can leave as it is. இந்த 3 ரூல், ரவுண்டிங் ஆஃப்க்கு என்னோட 3 ரூல்ஸ். தென் ஸோ இதுதான் வந்து ரவுண்டிங் ஆஃப்க்கு 3 கான்செப்ட். when it is more than 5 ஆட் பண்ணுங்க, less than 5 left unchanged, equal to 5 ஆடா இருந்துச்சுன்னா 1 should be increased, ஈவனா இருந்துச்சுன்னா we can leave as it is. yes, okay, yes. okay, so அடுத்து பாத்தீங்கன்னா addition and subtraction will be easy. இந்த பாயிண்ட் வேல்யூ நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் addition and subtractionக்கு பாருங்க, இப்போ 0.05 இருக்கு, இப்போ 1.27 ஒரு வேல்யூ இருக்கு, 1.25 இருக்கு, அதே மாதிரி 0.025 இருக்கு. இந்த மாதிரி 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ அடிஷன் இருக்கும்போது வாட் எவர் இட் இஸ், பாயிண்ட் என்ன வேல்யூ இருக்கு அதை பார்க்கணும். 0.05, 1.25, அதே மாதிரி 0.05
0.025. இப்போ இந்த இடத்துல அடிஷன்ன்றது அந்த பாயிண்ட் வேல்யூ சேமா இருக்கணுமா, இதுல கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க 5 10 12 3 and 1.325. okay, so you will get the value of 1.25. இந்த பாயிண்ட் வேல்யூ பார்க்கணும். இதே சப்ராக்ஷன் அதே மாதிரி மைனஸ் பண்ணணும். தட்ஸ் இட். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 0 ஆட் பண்ணிக்கலாம். இது 0 ஃபுல்லா. சப்ட்ராக்ட் இருக்கும்போது again we should do it borrowing பண்ணிட்டு நீங்க சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. this will be the arithmetic operation. ரொம்ப சிம்பிள் தான். addition subtractionன்றது சிம்பிளா தான் இருக்கும். okay, so point value should be same. okay, என்னோட decimal value should be equal to number of decimal places. அது வந்து ஈக்குவலா இருக்கணும். okay, so 1 2 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அப்போ உங்களுக்கு exact value you will get. then so this will be the rules of arithmetic operations. okay, so finally we have significant figures. அப்புறம் வெர்னியர் கேலிப்பர் இருக்கு, தென் ஆல்சோ ஹவு டு கால்குலேட் ஸ்க்ரூ காஜ் அதெல்லாமே இருக்கு. தென் ஃபைனலி கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ். ஸோ அது நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, அப்கமிங் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்க சாப்டர் முடிச்சுட்டு நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். டன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ see you in next class. Thank you so much. Thank you. Super.